புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 7 முதல் 11 வரை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும், தேடுவோர் கண்டடைகின்றனர். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எனும் கருப்பொருளிலே ஒரே கூட்டொருங்கியக்க திருவையாக நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கும் ஜூபிலி ஆண்டாகும். திருத்தந்தையின் அறிவுறுத்தல்களுக்கும் வழிகாட்டல்களுக்கும் திரு அவையின் போதனைகளுக்கும் மூவொரு கடவுளின் ஆசீர்வாதங்களோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே இன்னும் விசேட விதமாக எங்களை ஒரு கணம் பின்னோக்கி பார்க்க, எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்தித்து தியானித்து புரள்வுகளை நிவர்த்தி செய்ய அழைக்கும் அருளின் காலமாகிய இத்தவக்காலத்திலே நாங்கள் இன்றைய வாசகங்களின்படி செபத்தின் மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய செபங்கள் கடவுள் விரும்புவதை, கடவுளை தேடுவதாக, கடவுளுடைய இரக்க கதவை தட்டுகின்றதாக அமைகின்ற போது எங்களுடைய செபங்கள் விண்ணக தந்தையால் கேட்கப்படும். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஜூத அரசியாக இருந்த எஸ்தரினுடைய செபம் கடவுளால் கேட்கப்படுகின்றது. இஸ்ராயேல் மக்கள் பாரசீகர்களுக்கு அடிமையாக இருந்த காலகட்டத்திலே ஜூதர்களின் அரசியாக எஸ்தர் இருந்தார். அக்காலகட்டத்திலே ஆமான் ஒரு நாளிலே யூதர்கள் அனைவரையும் கொன்று விடுவதற்காக திட்டங்களை தீட்டுவதை அறிந்த அரசி எஸ்தர் கடவுளிடம் அவள் வேண்டுகின்றாள். அவளுடைய வேண்டுதல் கடவுளால் கேட்கப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய செபங்கள் கடவுளுக்கு ஏற்றதாக, கடவுளை தேடுவதாக, கடவுளின் இரக்க கதவை தட்டுவதாக அமைகின்ற போது எங்களுடைய செபங்களும் கடவுளால் கேட்கப்படும். எங்களுடைய செபங்கள் வெறுமனே எங்களுடைய தேவைகளை மட்டும் பெற்றுக்கொள்வதாக அமையக்கூடாது. அது எங்களுடைய இரக்கத்தை பெற்றுத்தருவதாக, பிறருக்காக நாங்கள் மன்றாடுவதாக, இறந்தோரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவதாக, திரு அவையின் முயற்சிகள் கைகூடுவதற்காக மன்றாடுவதாக அமைய வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் சிந்திக்கக்கூடும், நாங்கள் அனுதினமும் ஆலயத்துக்கு வருகின்றோம், செபங்களை சொல்லுகின்றோம், இருப்பினும் எங்களுடைய செபங்கள் கடவுளால் கேட்கப்படுவதில்லை என நாங்கள் நம்பிக்கை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவங்களாக இருந்திருக்கக்கூடும். ஒரு முறை ஒரு குருவிடம் சீடன் ஒருவன் வருகின்றான். குருவே, நான் அனுதினமும் தனிப்பட்ட முறையில் கடவுளோடு இருந்து மன்றாடி செபிக்கின்றேன். ஆனால் என்னுடைய செபங்கள் எதுவுமே கடவுளால் கேட்கப்படவில்லை.
எதற்காக என்று அவன் குருவை கேட்கின்றான். உடனே குரு அந்த சீடரை பார்த்து சொல்லுவார், அங்கே அருகிலே கிடக்கிற மூங்கிலால் செய்யப்பட்ட கூடையை எடுத்து கொண்டு போய் ஆற்றங்கரையிலே நீரை அள்ளி வா என்று அவர் பணிக்கின்றார். உடனே அந்த சீடன் சொல்லுகின்றான், இது மூங்கிலால் செய்யப்பட்ட கூடையாக இருக்கின்றபடியால் இதிலே நான் நீரை அள்ளி கொண்டு வருகின்ற போது நான் எங்களுடைய அந்த வீட்டை அடைவதற்கு முன்னரே அதன் துளை வழியாக நீரனைத்தும் வெளியே சிந்திவிடும். இது ஒரு வீணான செயல் என்று அவன் தட்டி கழிக்கின்றான். உடனே குரு மீண்டும் அவனை பார்த்து அந்த செயலை செய்ய பணிக்கின்றான். சீடனும் குருவுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கே ஆற்றங்கரைக்கு சென்று நீரை அள்ளி வருகின்றான். வருகின்ற போது சிறிது சிறிதாக அந்த நீர் நிலத்திலே சிந்தி அந்த சீடன் குருவை அடைகின்ற போது முற்று முழுதாக கூடையிலே இருந்த நீர் அனைத்தும் வெளியே போய்விடுகின்றன. உடனே சீடர் குருவை பார்த்து சொல்லுவார், நான் தான் முதலில் சொன்னேனே, இது ஒரு வீண் வேலை என்று குருவிடம் சொல்லுகின்ற போது குரு சொல்லுவார், நான் தண்ணிக்காக உன்னை அனுப்பவில்லை. இந்த கூடை நீ முதலிலே எடுத்து செல்லுகின்ற போது அது எவ்வாறு இருந்தது? அது மிகவும் அழுக்காக, பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது, யாருமே விரும்பாத ஒன்றாக இருந்தது. நீரை பெற்று வந்த பின் அந்த கூடையிலிருந்த அழுக்குகள் அனைத்தும் இந்த நீரோடு கழுவப்பட்டு போய்விட்டன. இப்போது அந்த கூடை மற்றவர்களால் விரும்பப்படுவதாக, மற்றவர்களால் விரும்பி அதை பயன்படுத்தக்கூடியதாக, முற்றுமுழுதாக கழுவப்பட்டு தூய்மையாக இருக்கின்றது. இவ்வாறு தான் எங்களை அறியாமலே எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு சுவங்களும் எங்களுடைய ஆன்மாவை புதுப்பித்து கொண்டிருக்கின்றது, தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஆன்மாவை கடவுள் விரும்புவதற்கேற்றால் போல் அது மாற்றி கொண்டிருக்கின்றது என்று கூறுவார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சுவங்கள் கேட்கப்படுவதில்லை என நம்பிக்கை இழப்பதை விட்டுவிட்டு நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே கூறப்படுவதைப் போல நாங்கள் எங்களுடைய சுவங்களை இவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எங்களுடைய சுவங்கள் கடவுள் விரும்புவற்றை தேடுவதாக அமைகின்ற போது அவை கடவுளால் கேட்கப்படும். எங்களுடைய சுவங்கள் கடவுளை தேடுவதாக இருக்கின்ற போது எங்களுடைய சுவங்கள் கேட்கப்படும். எங்களுடைய சுவங்கள் எங்களுடைய முயற்சிகளிலே இருந்து நாங்கள் பின்வாங்காமல், எங்களுடைய விசுவாச வாழ்விலே இருந்து நாங்கள் முடங்கி விடாமல், நம்பிக்கையோடு நாங்கள் தவறுகின்ற போது கடவுளுடைய இரக்க கதவை தட்டுவதாக அமைகின்ற போது அவை கேட்கப்படும். அன்புக்குரியவர்களே, நாளாந்தம் செபத்தின் வழியாக எங்களை நாங்கள் ஆன்மீக புதுப்பித்தலுக்கு இட்டு செல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த செபம் எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகின்ற மாற்றம் மற்றவர்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய சொல்லும் செயலும் கடவுளுக்கு ஏற்றதாக அமைய அனுதினமும் செபிக்க வேண்டும். இந்த சிவ வாழ்வு இந்த அருளின் காலமாகிய தவக்காலத்திலே எமக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை தரும். இந்த அருளின் தவக்காலம் தருகின்ற அருளை பெற்று நாங்கள் புது மனிதர்களாக வாழ உதவி செய்யும். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் மேற்கொள்ளுகின்ற சிவ தவ முயற்சிகள் எங்களுடைய பரிபூர பலன்களை நாங்கள் நிறைவாக பெற எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே செபத்தின் வழியாக கடவுளோடும் மனிதரோடும் இணைந்து நாங்கள் பயணிக்க இறைவரம் கேட்டு மன்றாடுவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.